கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் பரமேறும்போது சொன்னார், மேலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அவர் பூமியிலே அவர் நடமாடின அந்த நாட்களிலே அசுத்த ஆவிகள் மேலே, சாத்தான் மேலே, வியாதிகள் மேலே, மரணத்தின் மேலே அவர் வெற்றி சிறந்தவராய் காணப்பட்டார். அவரை பின்பற்றி வந்த சீடர்களில் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். பின்னாலே அவர் 70 சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். இன்றைக்கு மெய்யாகவே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற அத்தனை பேருக்கு இந்த அதிகாரத்தை அவர் கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் எவ்வாறு பெறலாம்? ஒன்று, இயேசுவின் நாமத்திலே பெறலாம். மார்க் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 17 பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லும்போது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் நாமம் வல்லமையான ஆயுதமாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே சத்ருவை கடிந்து கொள்ளும்போது ஜெயம் பெறுகிறோம். ஆகவே இயேசுவின் நாமத்தை எப்போதும் நாம் ஆண்டவருடைய அடியார்களாகிய நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அங்கே வேத வசனத்திலே அங்கே மத்தேயு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 28 சொல்கிறது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. முதலாவது ஆண்டவராய் இயேசுவின் நாமம். இரண்டாவதாக ஆவியானுடைய வல்லமையினாலே நாம் இந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவர்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினாலே இந்த அதிகாரத்தை நாம் பெறுகிறோம். அது மாத்திரமா? வேத வசனத்தில் இன்னொன்று சொல்கிறது. கொலோசிய நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே 2ஆம் அதிகாரத்திலே 14-15 நான் வாசிக்கிறேன். வேத வசனம் சொல்கிறது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அருமையானவர்களே, இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே அவர் நிறைவேற்றின அந்த வல்லமையினாலே, அந்த அதிகாரத்தினாலே நாம் அதிகாரத்தை பெறுகிறோம். சிலுவையிலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். முதலாவது, இயேசுவின் நாமத்திலே அதிகாரம் உண்டு. இயேசுவின் ஆவியின் வல்லமையிலே அதிகாரம் உண்டு. மூன்றாவது, இயேசுவின் சிலுவையை உயர்த்தி காட்டும் பொழுது உண்மையாகவே அதிகாரத்தை நாம் பெறுகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அதிகாரம் இல்லாதபடி ஒருவேளை வெறுமையான வாழ்க்கையை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதற்கு அவரை முழுமையாய் விசுவாசித்து அவரை பின்பற்றுங்கள். ஆண்டவருக்கு உங்களை தத்தம் செய்யுங்கள். அவர் தம்முடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியின் ஆளுகையினாலே உங்களை ஆட்கொண்டு வல்லமைப்படுத்தி உங்களை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, சிலுவையை உயர்த்தி காண்பிக்கும் பொழுது நமக்கு அவர் அதிகாரத்தை தருகிறார். சிலுவையிலே அவர் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெற்றி சிறந்தார் என்று வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிறதா காணப்படுகிறது. நான்காவதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசு நிருபத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். எபேசு நிருபத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த எபேசு நிருபத்திலே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உண்மையாகவே அவர் நம்மை
பிதாவின் வலதுபார்சத்திலே உட்காரும்படி அவர் செய்கிறார் என்று சொல்லி அங்கே எபேசியர் 1:21 சொல்கிறது. 20 வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேல அவர் உயர்ந்து இருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபார்சத்தில் உட்காரும்படி செய்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அது மாத்திரமா, நம்முடைய ஆண்டவர் நம்மையும் அவர் உட்கார வைக்கிறார். எபேசியர் 2:7 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அருமையானுள்ளே, பிதாவின் வலதுபார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற குமாரனாகிய இயேசுவானவர் அந்த ஸ்தானத்திலே என்னையும் உங்களையும் உட்கார வைத்து அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிற கருவிகளாக மாற்றுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அதிகாரங்களுக்காக அங்குமிங்கு ஓடாதிருங்கள். அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்காக சுயமுயற்சி செய்யாதிருங்கள். இயேசுவின் நாமத்தை நம்புங்கள். அவருடைய ஆவினால் ஆளப்பட இடங்கொடுங்கள். மூன்றாவதாக, உண்மையாகவே சிலுவையின் அந்த உன்னத காரியத்தை உயர்த்தி காண்பியுங்கள். நான்காவதாக, அவரோடு கூட அங்கே பிதாவோடு சேர்ந்து அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த நிலையை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து உரிமை கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அதிகாரம் நிறைந்த வாழ்க்கையை வாழ, அதிகாரம் நிறைந்த ஊழியம் செய்ய பலன் தருவார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய அடியானாகிய எங்களுக்கும் உம்முடைய அதிகாரத்தை தந்து எங்களை அலங்கரித்து பயன்படுத்த செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.